அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் அமல்படுத்த போகிறாங்க. 100% இது தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவை தான் முழுமையாக நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த 5 சவரன் நகை அடமான கடன்கள் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் இந்த 10 வங்கிகள் இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். அந்த பெயர் பட்டியலும் நம்ம வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகை அடமான கடன்கள் 40 கிராமுக்குள்ளே இருக்கணுங்க. அதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க முதற்கொண்டு, அவங்களுடைய நேம் லிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த நகை கடன் வைத்துட்டு ஸோ இதை தள்ளுபடி செய்யப்படுமா, அதை நம்ம ரினியூவல் பண்ணிவிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு விஷயத்தையும் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி திட்டம் 100% நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழு தகவல் பார்க்கலாம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். 5.5 பவுனு சில 45 கிராம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்ய மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதென குறிப்பிடத்தக்கது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? திமுக ஆட்சி வந்ததை அடுத்து கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தகுந்த பயனாளர்களின் பட்டியல் மற்றும் தயார் செய்யப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கட்டமாக நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தகுந்த பயனாளர்களின் பட்டியலும் தயார் செய்யப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கட்டமாக நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை கடன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதன்படி 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதென குறிப்பிடத்தக்கதுங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதையுமே பார்ப்போம். யார் யாருக்கு இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரன் நகை கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலே நீங்கள் கடன்களை வச்சுருந்தீங்க, அடமானம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஆதார் குடும்ப அட்டையில் பெற மாநில முகவரி இருந்தால் தள்ளுபடி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பெற்ற கடன்களும் தள்ளுபடி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட, மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவைகள் குறைந்த வட்டியில் தங்க நகைகளுக்கான அடமான கடன்களை வழங்குகின்றன. இதன் மூலம் ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதனிடையே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகள் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தது. இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதே மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டுல செப்டம்பர் மாதத்துல நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே இந்த செப்டம்பர் மாதத்துல அனைத்து நகை அடமான கடன்களுக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான அரசாணை வெளியிடாமலே இருந்தாங்க. இப்போ நகை கடன் பெறுவதில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பல்வேறு மோசடிகள் நடைபெற்றதாகவும் தமிழக அரசு குற்றம் சாட்டி வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பமும் பெற்ற 5 சவரன் அதாவது 40 கிராம் வகையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்வது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தள்ளுபடி செய்யப்படும் அசல் மற்றும் வட்டி தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு வழங்கும் எனவும், தோராயமாக சுமார் ரூபாய் 6000 கோடி மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் நகையை அடமானம் வைத்து கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவர் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் 2021 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்துலையுமே நகை கடன்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அதில் 5 பவுனுக்கு உட்பட்ட தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது நீங்களாக நிலுவையில் இருந்த தொகையை 17,114.64 கோடி. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கடன்தாரர்கள் பகுதியாகவோ முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வர்களை நீக்கிய பின்னர் அசல், வட்டி, அபராதம், வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட தொகையாக ரூபாய் 6000 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அந்த வருஷம் 2021 நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணை இதுதான். அந்த அரசாணையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு இதையுமே நாங்கள் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 16,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை முதற்கட்டமாக 6000 கோடி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா அதன்படி குடும்பத்தில் மார்ச் 2021 மார்ச் 31ஆம் தேதி வரை 5 பவுனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நகை வச்சிருக்கிற சீட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், எந்த வங்கியில் வைத்திருக்கீங்களோ அந்த வங்கி பாஸ் புத்தகம், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க. சரிங்களா? ரொம்ப அப்டேட் ஆனது. எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.